ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெல்கம் கிச்சன் தமிழ் சேனலில் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு கார்த்திகா லைஃப் ஸ்டைல் அப்படின்ற நேமில் நம்ம சேனல் இதுக்கப்புறம் ரன் ஆக போகுது. ஸோ நம்ம சேனல் நேம் மாற்றி இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நம்ம ஹோம் டூர் தான் இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த நேமில் டைப் பண்ணி பாருங்கள், நம்மளோட ஓல்டு வீடியோஸ் எல்லாமே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ ஹோம் டூர் போயிட்டு பார்க்கலாம். ஹோம் டூர் இப்போ ஒரு வருஷம் முன்னாடி நாங்கள் இன்டீரியர் ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணோம். ஸோ அதை தான் இன்றைக்கி ஷேர் பண்ணலான்ட்டு வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் கம்மியான சதுரடியில் எப்படி வீடு கட்டலாம், எப்படி ரூம்பு எல்லாமே யூசேஜ் எப்படிலாம் பண்ணலாம், அரேஞ்ச்மெண்ட் பண்ணலான்றத 2 வீடியோவாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல வியூஸ் இருக்குது. என் கார்டில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அந்த சின்ன சதுரடியில் உள்ள வீடை எப்படி ஒரு புழக்கமான ஒரு வீடாகவும் நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கிற இன்டீரியர் ஒர்க்ஸும் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கூட இப்போ வீடு கட்டுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். எலிவேஷன் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். ஸோ இரும்பில் பிள்ளையார் மாதிரி லேசர் கட் பண்ணி பெயிண்ட் பண்ணி லைட்டிங் கொடுத்துருக்கோம். அண்டு டைல்ஸ் ஏற்கனவே இருந்தது, அதில் லைட்டிங் மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல கிளாஸ் இருந்ததில் லேசர் கட்டில் ஸ்வஸ்திக் அந்த மாதிரிலாம் கொடுத்து அதுக்கும் பெயிண்ட் பண்ணி லைட்டிங் கொடுத்துருக்கோம். நேம் போர்டு வச்சு அதுக்கு லைட்டிங் கொடுத்துருக்கோம். அண்ட் கேட் சேஞ்ச் பண்ணிவிட்டு லேசர் கட்டில் கேட் வச்சுருக்கோம். இது ஸ்டீலில் ஹேண்டிலும் ஃப்ளோட்டிங் ஸ்டெப்ஸும் மாற்றிருக்கோம். அண்ட் இபி பாக்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்ததை டோட்டலாக வெளில எடுத்துகிட்டு வச்சு சின்னதாக செடி வைக்கிற மாதிரி ஒரு தொட்டி ரெடி பண்ணியிருக்கோம். இதை எலிவேஷனில் பண்ணோம். பட் இது ரொம்ப செலவாயிடுச்சு. பட் இது ஃபுல்லாக என் ஹஸ்பண்டோட ஐடியா தான், என்னோடது கொஞ்சம் தான். என்ஜினியர் சொன்னனால ஹஸ்பண்ட் பண்ணாங்க. ஃபைனல் லுக் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இது என்ஜினியரோட ஒர்க்குன்றனால ரொம்ப நீட் ஃபினிஷாகவும் ரொம்ப கிராண்ட் லுக்காகவும் அண்ட் சீக்கிரமான டைமிங்லேயும் முடிஞ்சது. அதே சமயம் நிறைய அமௌண்ட் செலவானது. வேறு வழி இல்லை, ஏன்னா எங்களுக்கு ஆள் இல்லாததுனால நாங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி அதான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். அது போக பாதியில் நான் டேக் ஒர்க் பண்ண போகிறேன்றனால ஒவ்வொரு இடமும் அலைஞ்சி என்னால் பண்ண முடியாதுன்ற ரீசனுக்காகவும் நாங்கள் ஸ்டார்டிங்லேயே என்ஜினியர் தான் அப்படின்னு சொல்லி டே பேசிஸில் கான்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த வீட்டில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழே ஒரு ரூம் இருந்தது, அதை இடிச்சிட்டு ஹால் ஆக்கியிருக்கோம். ஓப்பன் கிச்சனாக ரெடி பண்ணியிருக்கோம். இதை கீழே பண்ணோம். ஆனால் பண்ண அப்படியே வுட் ஒர்க்கு எல்லாம் அப்படியே காசை உறிஞ்சி எடுத்துருச்சு. ஆனால் லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்போதுமே நம்ம வீடு கட்டுறதோட இன்டீரியர் ஒர்க்கில் தான் காசு ஜாஸ்தியாக போகுன்றது உண்மை தான். ஏன்னா நாங்கள் வுட்டு கூட அவ்வளோ தூரம் பண்ணலை, ஆனால் இன்டீரியர் ஒர்க்குக்கு பயங்கரமாக செலவாயிடுச்சு. மாடியில் 2 ரூம் போட்டிருக்கோம், அதுதான் வீட்டினுடைய வேலை. ஸோ மாடி தான் இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ எல்லா ஃபோட்டோஸுமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சாமி ஃபோட்டோ, அத்தை மாமா ஃபோட்டோ எல்லாமே. அத்தை மாமா ஃபோட்டோ கூடவே ஹஸ்பண்டோட அண்ணன் ஃபோட்டோவையும் கம்பைன் பண்ணி ஒரே ஃப்ரேமாக பண்ணி லைட்டிங் வச்சு பண்ணியிருக்கோம். அம்மா ஃபோட்டோக்கும் லைட்டிங் பண்ணியிருக்கோம். அண்ட் பாத்ரூம் டோர் சேஞ்ச் பண்ணிட்டோம், ஏன்னா உடஞ்சிருந்தது ஏற்கனவே. அது இப்போ தான் மாற்றணும். ஒயிட் கலரில் இருக்கணும், அப்போ தான் நல்ல வெளிச்சமாக இருக்கும், ப்ரைட்டாக இருக்கணுன்றனால இந்த டோர் சூஸ் பண்ணது. வாஷ் பேஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்கில் டைல்ஸ் பேஸ்ட் பண்ணி பைப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இந்த சைடு நாங்கள் பண்ண வேலை. வார்ட்ரோப்க்கெலாம் மேலே பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணனால அந்த இடம் காலியாக இருந்தது. அதை க்ளோஸ் பண்ணி மைக்கா ஷீட் போட்டு ஒட்டி அந்த இடத்துல ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சுருக்கோம். அது யூசேஜ் பண்ண முடியாது. இது நம்மளோட ஓல்டு சாமி அலமாரி. இதை அந்த பெல் ஷேப்லலாம் கட்டிங் இருக்கும், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் கான்ட்ராஸ்டட் கலர் வச்சு ஓரளவுக்கு மைக்கா ஷீட்லாம் மேட்ச் பண்ண முடிஞ்சதே தவிர அக்யூரேட்டாக கிடைக்கல எங்களுக்கு. ஸோ மேலே இந்த சாமி அலமாரிக்கு மேலே ஸ்டோரேஜாக தான் வச்சுருக்கோம் டோர் வச்சு. பட் ஃப்ரண்ட்டில் க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி இங்கே ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கும். இன்னுமே இந்த வீடு கம்ப்ளீட்டாக முடியலைங்க. வீட்டுக்குள்ளே ஒரு 90% முடிஞ்சிருக்கு. இன்னும் வெளியே பார்த்திங்கன்னா இன்னும் வேலை முடியல. சந்து வெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்கோம்.
சாமியில் மாதிரி புதுசாகவே செஞ்சோம். எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப பெருசாக அகலமாக டிசைன்லேருந்து ட்ராவர் வைக்கிறது, ஸ்டோரேஜு, இந்த கீபேட் வந்து ட்ராவர் சொல்லுவாங்கள்ல, ஸோ ட்ரே அந்த மாதிரி இலை போட்டு படைக்கிற மாதிரி. அப்புறம் இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா பழைய சாமியில் மாதிரி மேலே இருந்தது தான் இங்கே தூக்கி வச்சுருக்கோம். மைக்கா ஷீட் மட்டும் மாற்றி ஒட்டியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே மாற்றி சூப்பராக, இது ஃபுல்லாகவே என்னுடைய சாய்ஸ் தான். சாமியால் மாதிரி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக ஷேர் பண்ண முயற்சி பண்ணுறேன். கிரைனட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, மைக்கா ஷீட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடத்துல தான் ரூம் இருந்தது, அதை தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஹால் ஆக்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஹாலினுடைய சைஸ் வந்து 20க்கு 10. ஸோ கரெக்டாக மேட்சிங்காக எங்களுக்கு எதுவுமே அமையல. இந்த பார்ட்ரு கூட பார்த்திங்களா சேஞ்ச் ஆகிருக்கு கிரைனட்டில். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மைக்கா ஷீட்டை வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து ஓப்பன் கிச்சன் பண்ணி ஆர்ச் மாதிரி பண்ணி 2 சைட் ஸ்டோரேஜ் கிளாஸில் பண்ணி அண்டு உள்ளர வந்து லைட்டிங்லாம் பண்ணி மேலேயும் லைட்டிங்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே புதுசாக ஒர்க் பண்ணது. இந்த ஆர்ச் ஒர்க்கு ப்ளஸ் இந்த பூஜை கேபினெட் ரெண்டும் வந்து புதுசாக வந்து வுட் ஒர்க் பண்ணுதுங்க, மெட்டீரியல் வாங்கி கொடுத்து. ஆக்சுவலாக மெட்டீரியல்லாம் எக்கச்சக்க காசுங்க. இப்போல்லாம் ரொம்ப செலவாகுது. இப்போல்லாம் இன்டீரியர் ஒர்க் பண்ணணுன்னா. அடுத்து ஃபால் சீலிங் போகலாம். ஃபால் சீலிங் வந்து பெருசாக எதுவுமே நாங்கள் பிளான் பண்ணலை. அவங்க நிறைய டிசைன் காமிச்சாங்க. ஆனால் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டேன், என்னால் க்ளீன் பண்ண முடியல, இங்கே டஸ்ட் ஏரியாவாக இருக்குது, அதனால் வந்து எனக்கு ரொம்ப ப்ளைனாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ப்ளைனாக பண்ணி ஸ்ட்ரிப் லைட் மட்டும் டபுள் லேயராக பண்ணியிருக்கோம். ஸோ 2 சைடு ஃபேனு, கொஞ்சம் சுற்றிலும் லைட்ஸு, சென்டரில் ஒரு மல்டி கலர் லைட்டு, கொத்து லைட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் நாங்கள் இப்போதைக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் மாற்றி வைக்கிறது, சில விஷயங்கள் வந்து பழசே யூஸ் பண்ணாமல் புதுசாக ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டிருக்கேன். பட் எல்லாமே பட்ஜெட்டில் தான். ஸோ அதெல்லாம் கூடி சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ 1 இயர் ஆகிடுச்சு. அதனால் எல்லாமே ஓரளவுக்கு செட் பண்ணிட்டேன் வீட்டுக்குள்ளே. ஆனால் க்ளீன் பண்ணிவிட்டு போடலாம் அப்படின்றனால வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி பழைய வீடியோவாவது அட்லீஸ்ட் போட்டுருவோமே அப்படின்றனால போட்டிருக்கேன். அண்டு கிச்சனுக்குள்ளே பார்த்திங்கன்னா டபுள் கவுண்டர் டாப் மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த சைடு எதுவும் சேஞ்ச் பண்ணல. பேக் சைடு வந்து டைல் மட்டும் ஒயிட் அண்ட் க்ரீன் பண்ணியிருக்கு. இருந்த வுட்லேயே எல்லாமே இந்த இடத்துல எல்லாமே கப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கப்போர்ட்லாம் பழைய இது தான். பட் வந்து மைக்கா ஷீட் மட்டும் உள்ளாரெல்லாம் பேஸ்ட் பண்ணது, புதுசாக வாங்கி பண்ணது. இந்த இடத்துல வந்து தோட்டத்துக்கான டோர் இருந்தது. அதை டோட்டலி எடுத்தால் தான் கவுண்டர் டாப் போட முடியும்னு இன்ஜினியர் சொன்னனால அதை ரிமூவ் பண்ணிட்டு ஜன்னல் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எதை பிளான் பண்ணணும் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கி ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இருந்த வுட்டில் அப்படியே ஸ்டாண்ட் மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். கிச்சன் கவுண்டர் டாப் நம்ம ஓல்டு ஒயிட் கிச்சனாக இருக்கும் போது எப்படி இருந்தது அதே மாதிரி தான். ஸோ சிலிண்டர் வைக்க ஒரு ஸ்டோரேஜ், 3 ட்ராவர், சென்ட்ரலில் இப்போ வந்து டிஷ்வாஷர் வைக்கிறதுக்கு ஒரு இடமும் அண்ட் அந்த சைடு வந்து சிங்க்கும் வச்சுருக்கோம். டைல் வந்து ஒயிட் அண்ட் க்ரீன் பேஸ்ட் பண்ணியிருக்கோம் பேக்ரவுண்டில். அண்டு கவுண்டர் டாப்புக்கும் வந்து க்ரீனாக வந்து கிரைனைட் கல் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் இந்த டபுள் லேயர் கவுண்டர் டாப் மாதிரி பண்ணியிருக்கோம். ஏன்னா கவுண்டர் டாப் இந்த வீடு வந்ததுலேருந்தே நமக்கு சின்னம் தான் 2 கிச்சன்லேயுமே. இப்போ இது 3rd கிச்சன் ஓரளவுக்கு பெட்டராக அமைஞ்சிருக்கு. பட் அந்த வீட்டளவுக்கு பெரிய கிச்சன் கிடையாது, பழைய வீட்டளவுக்கு. ஸோ இந்த ஆர்ச்சிக்கு மேலே கொஞ்சோண்டு கேப் இருந்தது. ஸோ அது வந்து ஆப்போசிட்டுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஆப்போசிட்டுக்கு இருக்க மாதிரியே வந்து அந்த சைடு பேனல் ஒர்க் வந்து இருந்த வுட்டில் ஒயிட் அண்ட் க்ரீன் பண்ணியிருக்கோம். கவுண்டர் டாப் ஃபுல்லாக வுட் ஒர்க் வந்து ஃபயர் ப்ரூஃப் அண்டு வாட்டர் ரெசிஸ்டண்ட் உள்ள மாதிரி புது வுட் வாங்கி தான் ஒர்க் பார்த்தது. ஸோ இந்த வார்ட்ரோப் இந்த சைடு இருந்தது, அது அப்படியே டோட்டலாக ஆப்போசிட் சைடு மாற்றிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஆர்ச்சில் வந்து சின்னதாக மைல்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் லைட்டிங் வச்சு. ஸோ லைட்டிங்லாம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லாமல் ஒயிட்டும் எல்லோவும்
ஸோ அந்த ஆர்ச்சுக்கு மட்டும் கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டனால கொஞ்சம் கலரிங் கொடுத்துருக்கு. ஸோ இன்டீரியர் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகும் அப்படின்றது. ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு ரெடி பண்ணோம். பட் அது எக்ஸ்டெண்ட் ஆனோடனே அதை ரெடி பண்ணிவிட்டு சடனாக டக்குன்னு மேனேஜ் பண்ணிட்டோம். அதனால் இதெல்லாம் பிளானில் இருந்தனால டக்குன்னு வேலை முடிக்க முடிஞ்சது. 3 மாதத்தில் தான் இந்த ஒர்க்லாம் பார்த்து முடிக்க முடிஞ்சது. ஏன்னா நாங்கள் ரெண்ட்டில் டோட்டலாக வீடை சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பார்த்தோம். அங்கே ரெண்ட்டு ரொம்ப ஜாஸ்தி, 15,000. ஸோ அது ரொம்ப இழுத்துட்டே போகுன்றதுனால டக்குன்னு முடிச்சுட்டு இங்கே வந்தாச்சு. ஸோ இந்த 3 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு இன்ஜினியரை ஒரு பாடுபடுத்தி எடுத்துட்டேன் நான். ஹஸ்பண்ட் சிவில் வரையும் இருந்தாங்க, அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க, நான் கடையில் இருந்தேன். பட்டு இந்த ஒர்க்லாம் பண்ணும்போது 2 months நான் இங்கே வந்துட்டேன், ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ப்ளஸ்னால் எந்தெந்த பொருள் எங்கெங்கே விற்கும் அப்படின்றது எனக்கு தெரிய முடிஞ்சது. ஸோ ஏதாவது ரிப்பேர் ஆனால் கூட நானே கொஞ்சம் மாற்றிக்கலாம். இப்போ ஹஸ்பண்ட்டு சொன்னால் புதுசு மாற்றுவாங்க, பட் எதுக்கு ஸ்பேர் பார்ட் கிடைக்காதுன்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லேடிஸ் இன்வால்மெண்ட் ஆகும்போது இதெல்லாம் ஒரு ப்ளஸ் இருக்க தான் செய்யுது. சிங்க் புதுசாக தான் மாற்றிருக்கோம். ஸோ இதெல்லாம் கிச்சன் டூர் போடும்போது டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அண்டு சிம்னி இந்த வீடு கட்டும் போதே வாங்கினது. ஸோ அது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தோம். அது காம்ப்ளிமெண்ட்டாக வந்ததா இல்லை விலை கம்மியில் வாங்கினோமா தெரியல, 2000 3000 தான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே புதுசாக இருந்தது, இப்போ தான் மாட்டியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு ப்ராப்பராக வாஸ்து பார்த்து கரெக்டாக ஒன்றும் மாற்றி செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சரியில்லாத சரி பண்ணும்போது ஏக்கச்சக்க பிரச்சனை, ஏகப்பட்ட ப்ராப்ளம்லாம் வந்தது. எல்லாத்தையும் ஓரளவுக்கு உடச்சி ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். அப்போ கஷ்டப்பட்டாலும் இப்போ ஃபைனாக தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே கடவுளோட புண்ணியத்தில் நல்லபடியாக அமைஞ்சது. லைட்டிங்லாம் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லைட்டிங் கொடுத்தாங்க. இதுதான் எனக்கு எல்லாருமே சொன்னாங்க, ஹஸ்பண்ட்லேருந்து இன்ஜினியர்லேருந்து எல்லாருமே. பட் ஆனால் எனக்கு இந்த லைட் இருந்தபோது கண்ணே புரியாதுங்க, தலை வலிக்கும். மைக்ரைன் இருக்கனால, சைனஸ் இருக்கனால தலை பயங்கரமாக வலிக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் வரும்போது எல்லா இடத்துலையும் நான் டியூப்லைட் போட்டோம். ஒரு 4 டியூப்லைட் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சமாக கண் புரிஞ்சது. அதுவரையும் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருந்தது. அதனால் நம்ம கன்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பாருங்கள். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது லைஃப் லாங். ஸோ நம்ம கன்டென்ட்டுக்கு நம்ம ஒர்க் பார்த்துக்குவோம், ஃப்யூச்சரில் அதுவே ட்ரெண்ட் ஆகிடும். இப்போ லைட்டிங்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நிறைய கோயிலுங்களுக்கு போயிட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு அப்படி இருக்கிறனால என்னால் புதுசாக வீடியோ எடுத்து ஷேர் பண்ண முடியல. பழைய இருந்த வீடியோவை நான் வீடு கட்டி போன ஒரு வாரத்துலேயும் அப்புறம் ஒரு 6 மாதத்துலேயும் எடுத்தேன். அந்த வீடியோவை தான் ஓரளவுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்கும், நான் அதை கூடிய சீக்கிரம் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதான் ஒர்க் பார்த்துருக்கோம். கீழே ஹாலும் கிச்சனும் இன்டீரியர் ஒர்க்கோடு பண்ணனால கொஞ்சம் காசு கூட ஆகிடுச்சு. மாடியில் ரூம்பு மட்டும் பெருசாக்கியிருக்கோம், 2 ரூம் ஆக்கியிருக்கோம், அவ்வளோதான். மாடியில் இன்டீரியர் ஒர்க்கில் எதுவுமே பார்க்கல. மாடியில் எந்தளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இந்த கீழ் வீட்லேயுமே இன்டீரியர் ஒர்க் நான் ரொம்ப பார்த்து பண்ணியே இவ்வளோ காஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் நான் பட்ஜெட்டில் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா விலை கம்மியான பொருட்களில் வாங்கி போட்ட மாதிரி தான். ஏன்னா 3-4 ப்ரைஸ்லலாம் இதுக்கு முன்னாடி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வேணாம், பட்ஜெட்டில் பண்ணணுன்றதுக்காக தான் இன்டீரியர் ஒர்க் ரொம்ப பட்ஜெட்டில் பண்ணோம். ஆனாலுமே அது இன்டீரியர் ஒர்க்கில் காசு எப்படி உறிஞ்சதுன்னே தெரியல, பயங்கரமாக உறிஞ்சு எடுத்துருச்சு. இருந்தாலும் ஃபைனல் லுக் ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருந்தது. பெயிண்டிங் ஆஃப் ஒயிட்டில் தான் பண்ணியிருக்கேன். அண்டு வுட் ஒர்க்லாம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் அண்ட் சாண்டில் ஐவரி அதில் தான் பண்ணியிருக்கேன். ஓவராலாக பில்டிங்கோட கலரு அவுட் சைட் பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட் அண்டு மெரூன் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் மெயின்டைன் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம சும்மா மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் க்ளீனிங்க்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு ஒன்று பார்த்து தான் பண்ணது. ஸோ ஏன்னா எனக்கு கைவலி ஜாஸ்தியாக இருக்கிறனால நான் ரொம்பவே பார்த்து தான் பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.